சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை நாம மாற்றிக்கொள்ளும் போது வெற்றியானது நம்மை தேடி வருகிறது அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறு. ஆறு எப்பயுமே நேரா பயணிக்கிறதே கிடையாது. வளைஞ்சு நெளிஞ்சு மேடு பள்ளம் எல்லாத்தையும் தாண்டி தான் கடலை போய் அடையுது. ஒரு இளைஞன் என்ன பண்றான், ரொம்ப சோகமா இருக்கான். அந்த இளைஞனுக்கு இயற்கையாவே நிறைய வேலைகள் செய்யணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பான். யார் எது கேட்டாலும் உடனே செய்வான். ஒரு நாள் அவன் ரொம்ப சோகமா இருக்கான். அந்த சோகத்தோட நடந்து போகும்போது எய்தாப்புல ஒரு துறவி நடந்து வர்றார். என்னப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. ஐயா, நான் என்ன சொல்றதுனே தெரியல. நான் எல்லாருக்காகவும் உழைக்கிறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னால வெற்றி அடையவே முடியல அப்படின்னு நினைக்கிறார். நாளடைவில் இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போயிட்டும் போல தோணுது அப்படின்னு சொல்றான். ஐயோ, இந்த சின்ன வயசுல உனக்கு இவ்வளோ விரக்தியா அப்படின்னு சொல்லி அந்த துறவி என்ன செய்யறாருன்னா, அந்த இளைஞனை பக்கத்துல இருக்க ஒரு மூங்கில் காட்டுக்குள்ளார கூட்டிட்டு போறாரு. அந்த மூங்கில் காட்டுல போய் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துடுறாரு. துறவி எதுவுமே பேசல, அந்த பையன் எதுவுமே பேசல. இங்க நடக்கிறான், அங்க நடக்கிறான், இங்க போகிறான், அங்க போறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா உட்காந்து அந்த மரங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன பார்க்குற அப்படின்னு கேட்கும்போது, இந்த மரங்கள் ரொம்ப அழகா ஆடுதில்ல அப்படிங்கிறாரு. ஆடுதா? வேற என்ன பார்க்குற அப்படின்னா, காற்று வேகமாக அடித்தா அது ஒரு மாதிரி ஆடுது, காற்று மெதுவாக அடித்தா அப்போ ஒரு மாதிரி ஆடுது அப்படின்னு சொல்கிறான். இதுதான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல வந்திருக்கேன். காற்று எப்பயுமே ஒரே வேகத்தில் அடிப்பதில்லை பார்த்தியா? இந்த மூங்கில் மரமானது அப்படிதான். எவ்வளோ வேகம் அடித்தாலும் தன்னுடைய உடலை கொஞ்சம் வளைச்சு கொடுக்கும். அப்படி வளைச்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த காற்று எவ்வளோ வேகமாக அடித்தாலும் அதை ஒன்றுமே செய்யாது. மெதுவாக அடிக்கும் போது தன்னை மேல் நோக்கி அது எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கோம். இப்படிதான் நம்மளை அடிக்க 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 நம்ம அப்படியே நிற்கிறோம் அப்படின்னாக்கா அதனுடைய வலியானது ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நீ வளைஞ்சு கொடு, கொஞ்சம் அதற்கேற்றாறு நீ மாற்றிக்கோ. அப்படி மாற்றின அப்படின்னாக்கா உனக்கு ரொம்பவே சந்தோஷமாகும், நீ விரும்பும் ஆனந்தம் ஒன்றை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறார். அவன் ரொம்ப சிரித்து சந்தோஷமாக திரும்பி தன்னோட வேலைக்கு போகிறான். அன்னைக்கு ஒரு கஷ்டம், அடுத்த நாள் ஒரு கஷ்டம், அடுத்த நாள் ஒரு கஷ்டம். ஆனால் எதுக்குமே தளரலை. ஏன் அப்படின்னா, எப்போ அந்த கஷ்டம் அவனை நோக்கி வருதோ ஒரு நிமிஷம் நிப்பாட்டி யோசிச்சு அதை வேறு கோணத்தில் மாற்றி அதை அந்த இடத்துல சரி செய்து அடுத்த நாள் பயணத்தை மேற்கொள்கிறான். இதுதான் இன்னைக்கு முக்கியமாக நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு லைஃப் ஸ்கில்.